தலைப்பு செய்திகள். இந்திய வம்சாவளி இலங்கை தமிழர்களுக்கும் புலம்பெயர் இந்திய குடியுரிமை அட்டை. இந்திய துணை ஜனாதிபதி தெரிவிப்பு. ஒற்றுமைக்கான முயற்சியை தமிழ் காங்கிரஸ் தகர்த்தது. தமிழரசு கட்சி தெரிவிப்பு. தேசிய அடையாள அட்டை விநியோகம் இன்று முதல் வழமைக்கு. அனுமதி கொடுத்த இந்திய கப்பலை தாக்கிய ஈரான். விரிவான செய்திகள். இலங்கை வாழ் இந்திய வம்சாவளி தமிழர்களுக்கும் புலம்பெயர் இந்திய குடியுரிமை அட்டையை பெறும் வாய்ப்பை பெறுவார்கள் என இந்திய துணை ஜனாதிபதி சி.வி. ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். இந்திய வீடமைப்பு திட்டத்தின் கீழ் காலி மற்றும் மாத்தறை மாவட்ட மக்களுக்கு கையளிக்கும் நிகழ்வில் கலந்து கொண்டு அவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார். இந்த நிகழ்வில் அவர் மேலும் உரையாற்றுகையில், கொழும்பை வந்தடைந்தது முதல் புதிய உணர்வு ஏற்பட்டுள்ளது. அது பக்கத்து நாட்டிற்கு சென்றுள்ளதை போல் அல்லாமல் பக்கத்து வீட்டிற்கு சென்றதை போல் உள்ளது. இலங்கையில் உள்ள இந்திய வம்சாவளி தமிழர் சமூகம் இரு நாடுகளுக்கும் இடையில் ஓர் உறவு பாலமாக உள்ளார்கள். ஊட்டியிலிருந்து ஹெட்டன் வரை, திருச்சியிலிருந்து தலவாக்கலை வரை, ராமநாதபுரத்திலிருந்து ரம்பொடை வரை, மதுரையிலிருந்து மஸ்கெலியா வரையான உறவு இரு நூற்றாண்டையும் கடந்துள்ளது. இது மேலும் வலிமை பெற்று வருவது மிகுந்த மகிழ்ச்சியை தருகின்றது. இந்திய வம்சாவளி மக்கள் முதலில் தோட்ட வேலைக்கு வந்தார்கள். எனினும் தற்போது பல்வேறு துறைகளிலும் அவர்கள் முன்னணி பெற்றுள்ளார்கள். இந்த முன்னேற்றமானது இந்தியாவில் உள்ள அனைத்து இந்தியர்களுக்கும் பெருமையாகும். இந்திய அரசும் இந்திய மக்களும் தங்களது இதயத்தில் இந்திய வம்சாவளி மக்களுக்கு என்றும் நிரந்தரமான இடத்தை வழங்கியுள்ளனர். இந்தியாவினால் இலங்கையில் முன்னெடுக்கப்படும் இந்திய வீட்டு திட்டத்தின் 3ஆம் கட்டம் உத்தியோகபூர்வமாக இன்றுடன் நிறைவு பெற்றுள்ளது. இன்று கையளிக்கப்படும் 145 வீடுகளுடன் 3ஆம் கட்ட நிர்மாண பணிகளின் ஊடாக 4000 வீடுகள் பூர்த்தி செய்யப்பட்டு மக்களிடம் கையளிக்கப்பட்டுள்ளன. இதுவரை இலங்கை மக்களுக்கு 50,000 வீடுகளை இந்திய அரசாங்கம் வழங்கியுள்ளது. மேலும் 10,000 வீடுகள் 4ஆம் கட்டத்தின் கீழ் தமிழ் மக்களுக்கு வழங்கப்படும். இந்திய வம்சாவளி தமிழ் மக்கள் எப்போதும் இரு நாடுகளுக்கும் இடையிலான உறவு பாலங்கள். எனவே அவர்கள் மீது தொடர்ந்தும் இந்தியா கவனம் செலுத்தும். பிரதமர் நரேந்திர மோடி 2017ஆம் ஆண்டு செய்த விஜயத்தின் போது வழங்கப்பட்ட உறுதிமொழிக்கு அமைய இந்த வீடுகள் நிர்மாணிக்கப்படுகின்றன. அனைவருக்கும் வளர்ச்சி என்ற வகையிலான திட்டத்தை இந்தியா முன்னெடுத்து வருகின்றது. அனைத்து மேம்பாட்டு கூட்டமைப்பின் கீழ் இலங்கையிலும் நடைமுறைப்படுத்துவதற்கான முயற்சிகளை இந்திய அரசாங்கம் எடுத்து வருகின்றது. எதிர்காலத்தில் இந்தியா இலங்கை பொருளாதார வளர்ச்சியானது புதிதாக விண்ணை தொடும் அளவுக்கு மாற்றமடையும் என எதிர்பார்க்கின்றோம். ஜனாதிபதி அனுரகுமாரவை சந்தித்த போதும் இதனையே வலியுறுத்தினேன். பல்வேறு வழிமுறையின் கீழ் $7.5 பில்லியன் அமெரிக்க டாலர் உதவிகளை இலங்கைக்கு இந்தியா வழங்கி வருகின்றது. இலங்கைக்கு ஏதேனும் பிரச்சினை என்றால் முதல் நாடாக இந்தியா உதவிகளை வழங்குவதில் பெருமை கொள்கின்றது. முதலாவதாக இலங்கையில் வாழும் இந்திய வம்சாவளி மக்களுக்கு OCI அட்டையை பெறுவதற்கான வாய்ப்பை 6ஆம் தலைமுறை வரை விரிவுபடுத்தும் தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது. இரண்டாவதாக OCI அட்டை விண்ணப்பிப்பதற்கான வழிமுறைகள் இந்திய அரசாங்கத்தினால் இலகுவாக்கப்பட்டுள்ளது. அவர்களுக்கு இலங்கை அரசாங்கத்தினால் வழங்கப்பட்டுள்ள ஆவணங்கள் குறித்த அட்டைக்கான விண்ணப்பத்திற்கு ஏற்றுக்கொள்ளப்படும். இந்திய ஆவணங்களின்றி இலங்கை வந்த மக்களுக்கு இதனூடாக பெரும் நன்மை ஏற்படும். இது ஒரு வரலாற்று மைல்கல்லாகும். இலங்கை பெருந்தோட்ட அறக்கட்டளை ஊடாக கல்வி மேம்படுத்தலை மேற்கொள்ளவும் இந்திய அரசு தீர்மானித்துள்ளதாக அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். மட்டக்களப்பு மாவட்டத்தில் கடந்த 6 தினங்களில் 4 பேர் கொலை செய்யப்பட்டுள்ளதுடன் அவற்றுடன் தொடர்புடைய 4 கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இந்த நிலையில் மட்டக்களப்பு களவாஞ்சிக்குடி பிரதேசத்தில் ஞாயிற்றுக்கிழமை காலை 68 வயதுடைய விவசாயி ஒருவர் மிளகாய் தோட்டம் ஒன்றில் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். களுவாஞ்சிக்குடி கடற்கரை வீதி வீட்டுத்தோட்டம் பகுதியில் உள்ள தோட்டத்தில் ஸ்ரீ முருகன் கோவில் வீதியை சேர்ந்த குறித்த நபர் வெட்டி கொல்லப்பட்ட நிலையில் கண்டெடுக்கப்பட்டுள்ளார். சம்பவம் தொடர்பாக இருவர் சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். தையிட்டியில் காணி அளவீட்டு பணிகளுக்காக ஏற்பாடுகளை செய்த அமைச்சர் சந்திரசேகர் எங்கே போனார்? கல்யாண வீட்டுக்கு நாள் குறித்துவிட்டு மாப்பிள்ளையை காணவில்லை என்பது போல் அமைச்சர் சந்திரசேகர் ஏன் அன்றைய நாளில் பிரசன்னமாகவில்லை? அவர் வெளிநாட்டுக்கு செல்வதாக இருந்தால் காணி அளவீட்டு பணிகளுக்கான திகதியை வேறொரு தினத்திற்கு மாற்றியிருக்க வேண்டும். இல்லையெனில் அவர்களுடைய ஏனைய நாடாளுமன்ற உறுப்பினர்களாவது அந்த இடத்தில் பிரசன்னமாகி இருக்க வேண்டும். இவ்வாறு வலிகாமம் வடக்கு பிரதேச சபையின் ஐக்கிய
ஐக்கிய மக்கள் சக்தியின் உறுப்பினர் வன்னியசிங்கம் பிரபாகரன் தெரிவித்துள்ளார். தமிழ் தேசிய கட்சிகளிடையே தீர்வு தொடர்பில் முன்னெடுக்கப்பட்ட ஒற்றுமை முயற்சியை அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் கட்சி தகர்த்திருக்கின்றது என்று தெரிவித்து அது தொடர்பில் இலங்கை தமிழரசுக் கட்சி விசனம் வெளியிட்டிருக்கின்றது. இந்த ஒற்றுமை முயற்சியில் ஈடுபட்டுள்ள தமிழ் சட்டத்தரணிகள் பேரவைக்கு புதிய அரசியல் யாப்பு வரைவுக்கான இணக்கப்பாடு என்ற தலைப்பில் இலங்கை தமிழரசுக் கட்சியின் தலைவர் CVK சிவஞானமும் பொதுச் செயலாளர் MA சுமந்திரனும் ஒப்பமிட்டு எழுதியுள்ள கடிதத்தில் இந்த விசனம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கணினி கட்டமைப்பில் ஏற்பட்டிருந்த தொழில்நுட்ப கோளாறுகள் சீர் செய்யப்பட்டதை அடுத்து தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த தேசிய அடையாள அட்டை விநியோக சேவைகள் ஏப்ரல் மாதம் 20 திங்கட்கிழமை முதல் மீண்டும் ஆரம்பிக்கப்பட உள்ளன. அடையாள அட்டை பெறுவதற்கான உடனடி ஒரு நாள் சேவை இன்று முதல் வழமை போன்று இயங்க உள்ளது. திணைக்களத்தின் ஏனைய அனைத்து பொது சேவைகளும் இன்று முதல் பொதுமக்களுக்கு கிடைக்கும் என ஆட்பதிவு திணைக்களம் தெரிவித்துள்ளது. தொழில்நுட்ப கோளாறு காரணமாக கடந்த சில நாட்களாக அடையாள அட்டை விநியோகத்தில் தாமதம் ஏற்பட்டிருந்த நிலையில் தற்போது அந்த தடைகள் நீக்கப்பட்டுள்ளதாக திணைக்களம் மேலும் குறிப்பிட்டுள்ளது. உக்ரைன் மீதான போரில் ரஷ்யா அந்நாட்டின் அரிய கலைப்பொருட்களை கொள்ளையடித்து வருவதாக அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது. உக்ரைனில் கெர்சர் நகரில் உள்ள கலை அருங்காட்சியகத்தில் சுமார் 14,000 அரிய படைப்புகளில் 10,000க்கும் மேற்பட்ட ஓவியங்கள் மற்றும் சிலைகளை ரஷ்ய படைகள் லாரிகளில் ஏற்றிச் சென்றுள்ளன. உக்ரைன் படைகள் கெர்சேர் நகரத்தை மீட்டபோது அங்கிருந்த அருங்காட்சியகத்தின் இயக்குனர் எலினோ டொட்சென்கோ கண்ட காட்சி அவரை நிலைக்குலைய செய்துள்ளது. அதிர்ஷ்டவசமாக அலினா போருக்கு முன்பே ஒவ்வொரு கலைப்பொருளையும் புகைப்படம் எடுத்து டிஜிட்டல் முறையில் சேமித்து வைத்திருந்தார். இந்த தரவுகள் தற்போது இழந்த பொருட்களை மீட்க முக்கிய ஆதாரமாக உள்ளன. உக்ரைன் கலாச்சார அமைச்சகத்தின்படி இதுவரை 1707 கலாச்சார பாரம்பரிய இடங்கள் மற்றும் 2503 கலைக்கூடங்கள் ரஷ்யாவால் சேதப்படுத்தப்பட்டுள்ளன. ஹார்முஸ் ஜலசந்தியில் இந்திய கொடியுடன் பயணித்த 2 கச்சா எண்ணெய் கப்பல்கள் மீது ஈரான் கடற்படை துப்பாக்கிச்சூடு நடத்தியது. சன்மார் ஹெரால்ட் மற்றும் ஜெக் அர்னவ் ஆகிய 2 இந்திய கப்பல்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. இந்த தாக்குதலில் கப்பல் ஊழியர்களுக்கு காயம் எதுவும் ஏற்படவில்லை. கப்பல்களுக்கும் பெரிய பாதிப்பு இல்லை என அதிகாரிகள் உறுதிப்படுத்தியுள்ளனர். துப்பாக்கிச்சூடு சம்பவத்தால் இந்திய கப்பல்கள் தங்களின் பயணத்தை ரத்து செய்துவிட்டு திரும்பியுள்ளன. தாக்குதலின் போது சர்மான் ஹெரால்ட் கப்பல் ஊழியர் ஒருவர் ஈரானிய கடற்படையிடம் பேசும் ஆடியோ தற்போது வெளியாகியுள்ளது. அதில் செபா கடற்படை நீங்கள் தான் எங்களுக்கு அனுமதி கொடுத்தீர்கள். பட்டியலில் 2வது பேரே எங்களுடையது தான். ஆனால் இப்போது ஏன் சுடுகிறீர்கள்? தயவு செய்து எங்களை மீண்டும் செல்ல அனுமதியுங்கள் என்று அவர் பேசுவது இடம்பெற்றுள்ளது. இந்திய வெளியுறவு அமைச்சகம் டெல்லியில் உள்ள ஈரானிய தூதரை நேரில் அழைத்து தனது கடும் கண்டனத்தை தெரிவித்துள்ளது. சுமார் ஒரு வாரத்திற்கு முன்பு தான் இந்திய கப்பல்களுக்கு பாதுகாப்பான பாதையை வழங்குவதாக ஈரான் அறிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. வரலாற்றில் இன்று 1862 லூயி பாஸ்டர், கிளவுட் பெர்னாட் ஆகியோர் தன்னிச்சை பிறப்பாக்கம் என்ற கொள்கையை நிராகரிக்கும் பரிசோதனைகளை செய்து முடித்தனர். 1939 ஹிட்லரின் 50வது பிறந்த நாள் ஜெர்மனியில் தேசிய விடுமுறை நாளாக கொண்டாடப்பட்டது. 1986 இலங்கை கிழக்கு மாகாணத்தில் கந்தலாய் அணை கட்டு உடைந்ததில் 120க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் உயிரிழந்தனர். 1998 28 ஆண்டுகள் இயங்கிய ஜெர்மனியின் சிகப்பு இராணுவ அமைப்பு என்ற தீவிரவாத அமைப்பு கலைக்கப்பட்டது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை கிளிக் பண்ணவும்.